திருத்தந்தை தேர்தல் எப்படி நடக்கும்? 1. 4 முறை 80 வயதுக்கு உட்பட்ட கர்தினால்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள். தினமும் காலை 2 முறை, பிற்பகல் 2 முறை என 4 முறை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். 2. 3 கர்தினால்கள் தாங்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க விரும்பும் கர்தினால்களின் பெயரை ரகசிய சீட்டில் குறிப்பிடுவார்கள். ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் பேசிக்கொள்ளவும் அனுமதி இல்லை. வாக்குகள் சேகரிக்கப்பட்டு உடனே எண்ணப்படும். திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட 2/3 பங்கு பெரும்பான்மை பெற்றிருக்க வேண்டும். உதாரணமாக 135 பேர் வாக்கு செலுத்துகிறார்கள் எனில் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் 90 வாக்குகளுக்கும் அதிகமாக பெற்றிருக்க வேண்டும். 3. கரும்புகை. பெரும்பான்மை வாக்குகளை தனிநபர் அடையாத வரை அந்தந்த நாளுக்குரிய பயன்படுத்தப்பட்ட வாக்கு சீட்டுகள் நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். சிஸ்டன் புகைப்போக்கி வழியாக கரும்புகை வெளிவரும். கரும்புகை திருத்தந்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை உலகிற்கு அறிவிக்கும் செய்தியாகும். 4. 10 நாள். பேதுரு சதுர்க்கத்தில் இறைமக்கள் கூடி புதிய திருத்தந்தைக்காக ஆவலோடு காத்திருப்பார்கள். 10 நாட்கள் வரை முடிவுகள் எட்டப்படாத நிலையில் பின்னர் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையில் 3/2 என்கின்ற விதி தளர்த்தப்பட்டு பெரும்பான்மை வாக்குகள் பெறும் கர்தினால்கள் திருத்தந்தையாக அறிவிக்கப்படுவார் என்கின்ற நடைமுறை பின்பற்றப்படும். அதன்படி உதாரணமாக 135 கர்தினால்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் எனில் 68 வாக்குகள் பெறும் கர்தினால்கள் திருத்தந்தையாவர். 5. புதிய பெயர். புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை தனக்கென புதிய பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். கர்தினால் ஜார்ஜ் மரிய பெர்கெலியோ பிரான்சிஸ் என்கின்ற பெயரை தேர்ந்தெடுத்தது போன்று புதிய திருத்தந்தையும் தாம் விரும்பும் புதிய பெயரை தேர்ந்தெடுப்பர். 6. வெள்ளிப்புகை. திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சிஸ்டன் மாளிகை புகை போக்கி வெள்ளி நிறத்தில் புகையை வெளியிடும். பேதுரு சதுர்க்கத்தில் திரண்டிருக்கும் இறைமக்கள் வெள்ளி புகையை கண்டதும் இறைவனுக்கு நன்றி என ஆர்ப்பரிப்பார்கள். ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். 7. கிங் மேக்கர் கர்தினால். கமர்லிங்கோ எனப்படும் கிங் மேக்கர் கர்தினால் வத்திகன் மாளிகையின் பால்கனியில் தோன்றி இறைமக்களை நோக்கி ஹைபிமுஸ் பெப்பம் என்று லத்தீன் மொழியில் அறிவிப்பார். அதாவது நமக்கு திருத்தந்தை கிடைத்துள்ளார் என்பதாகும். புதிய திருத்தந்தை தோன்றி இறைமக்களுக்கு ஆசீர் வழங்குவார். இவ்வாறு திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுவார். மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள்.